ஏய், போலீஸை கூட்டிட்டு வந்து நடு வீட்டை நிப்பாட்டி வச்சிருக்க. என்ன நினைச்சிட்டு இருக்க நீ? ஏங்க அது ஏதோ பயத்தில். நீ வாயை மூடிட்டு இரு, எல்லாம் எங்களுக்கு தெரியும். நான் என்ன சொன்னேன்? ஆட்டமாடி ஆடுற நீ அரைஞ்சு முடிவேன் பாத்துக்க. ஊருக்குள்ள இருக்கிற போலீஸ் எல்லாம் என் மகனை பார்த்து சலாம் போடுவாங்க. இந்த வீட்டு வாசப்படி மிதிக்கையே யோசிப்பாங்க. அவ்வளவு மரியாதை இருக்கிற என் வீட்டுக்குள்ளார போலீஸ் கொண்டாந்து அசிங்கப்படுத்துறியா? என்னம்மா போலீஸ் வந்து விசாரிக்கிறத போய் அசிங்கம்னு பேசுறீங்க? நாங்க என்ன மோசமானவங்களா? அப்படிலாம் இல்லை சார். எங்களை விசாரிக்கிற அளவுக்கு நாங்க எந்த தப்பு செஞ்சிடல சார். உங்க ஃபேமிலியை பத்தி எனக்கு நல்லா தெரியும் சார். அதான் இவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்ததும் கம்ப்ளைண்ட்டை ரெஜிஸ்டர் பண்ணாம நேரா விசாரிக்கலாம் நீங்க கூட்டிட்டு வந்துட்டு சார். உங்க வீட்டு பொண்ணு வேற, நாங்க சரியா கவனிக்கலன்னா பிரச்சனை ஆயிடும் சார். நாளைக்கு நீங்களும் அவங்க கூட சேர்ந்துட்டீங்கன்னா நாங்க என்ன சார் செய்ய முடியும்? அவங்க கம்ப்ளைண்ட் கொடுக்கணும்னு வந்து நிக்கிறாங்க. பேசி என்னன்னு முடிவு பண்ணுங்க சார். சார், இவங்க கிட்ட பேசுறதுக்கு எதுவுமே இல்ல சார். நான் கொடுத்த கம்ப்ளைண்ட்டுக்கு ஆக்ஷன் எடுக்க வந்திருக்கீங்கன்னு பார்த்தா நீங்க ஏதோ காம்ப்ரமைஸ் பண்ற மாதிரி பேசிட்டு இருக்கீங்களே. அம்மா, நீங்க நினைக்கிற மாதிரி எடுத்தங்க ஒருத்தன் ஆக்ஷன் எடுக்க முடியாதும்மா. முதல்ல விசாரிக்கணும், அப்புறம் தான் எஃப்ஐஆர் போட முடியும். பெரிய இடத்து பொண்ணா இருக்கீங்க. எஸ்கேஆர் சார் வேற ஆக்ஷன் எடுக்க சொல்லியிருக்காரு. அதனால தான் உங்ககிட்ட பொறுமையா பேசிக்கிட்டு இருக்கோம். நீங்க எங்களுக்கு எப்படி வேலை செய்யணும்னு சொல்லி தராதீங்க. என்னது? எஸ்கேஆர் ஆக்ஷன் எடுக்க சொன்னாரா? ஆமா சார், அவர் மேலிடத்துல சொல்லி பயங்கர பிரஷர் சார். இன்ஸ்பெக்டர் உடனே விசாரிக்க சொல்லிட்டாரு. வேற வழி இல்லாம தான் வீடு வரைக்கும் வர வேண்டியதா போயிடுச்சு. எஸ்கேஆர்? ஏய், எங்க அப்பா தான் காணாம போனதுக்கு எஸ்கேஆருக்கு என்ன சம்பந்தம்? என்ன சார், என்ன சம்பந்தம்? அவ எதுக்கு உள்ள வரேன்? ஏய், நீ எதுக்கு எஸ்கேஆர்ல பார்க்க போன? சார், இவங்க கூட வந்த பையன் எஸ்கேஆர் கிட்ட வேலை செய்யறானா. அவன் தான் சார் சொல்லியிருக்கான். யாரு? கௌதம். டேய் சக்தி, அங்க கௌதம் வந்தான் உனக்கு அப்புறம் தெரியும்? அண்ணா, 2 பேரும் ஒண்ணா உட்காந்து சாப்பிட்டு கார்ல ஏறி போனாங்க, பார்த்தேன். ஏண்டா அங்கேயே வச்சு அடிக்க வேண்டியது தானே? அவர் எனக்கு ஹெல்ப் பண்ணதான் வந்தாரு. அது எப்படிமா? நீ கூப்பிடாம சம்பந்தம் இல்லாம அவங்க ஹெல்ப் பண்ண வருவான்? வேற விஷயமா ஸ்டேஷனுக்கு வந்தப்போ என்ன பார்த்து என்ன ஏதுன்னு கேட்டான். நான் சொன்னேன். அவன் எஸ்கேஆர் சார் கிட்ட சொல்லியிருக்கான். இங்க பாருங்க சார், அந்த எஸ்கேஆரோட அடியால் சொன்னதெல்லாம் வச்சுக்கிட்டு நீங்க இங்க விசாரணை பண்ண வந்ததே தப்பு. நீங்க முதல்ல கிளம்புங்க சார். சார், என்ன சார் இது? விசாரிக்கிறது எங்க டியூட்டி சார். கொஞ்சம் கோஆபரேட் பண்ணுங்க. இங்க பாருங்க சார், எனக்கு ஒரு விஷயம் தெளிவாக விளங்கிருச்சு. அந்த எஸ்கேஆர் என்னோட பரம விரோதி. இது ஊருக்கே தெரியும். எங்க அப்பா தான் காணாம போன விஷயத்துல என்னை அரெஸ்ட் பண்ண சொல்லி அவன் பறக்கிறான்னா எனக்கு சந்தேகமா இருக்கு சார்.
இந்த நிற்கிறாள்ல இவளுக்கும் அந்த எஸ்கேஆரோட அடியாள் இருக்கான அந்த கௌதம் பைய 2 பேருக்கும் அரசல் புரசலாக பழக்கம் இருக்கு. அதை வச்சுக்கிட்டு அந்த எஸ்கேஆர் அந்த கௌதம் பைய இவ 3 பேரும் சேர்ந்து எங்கள் அப்பத்தாவை கொண்டுட்டாங்க சார். இது என்னோட கம்ப்ளைண்ட் சார், எழுதிக்கங்க. சார் என்ன சார் இது? இவங்க உங்க வீட்டு பொண்ணு சார். அதையே சொல்லிட்டு இருக்காதப்பா. இவ எங்க வீட்டு பொண்ணும் இல்ல மண்ணும் இல்ல. இதுக்கும் எங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. காணாம போச்சு அந்த கிழவி. அத கூட்டி வந்து இவளை இங்க உட்கார வச்சிருச்சு. இவ சொத்துக்காக இங்க உட்கார்ந்திருக்கா. இப்ப என் மகன் சொன்ன மாதிரி அந்த எதிரிகளோட கூட்டு சேர்ந்துக்கிட்டு என் மாமியார் காரிய இவதான் என்னமோ செஞ்சு புட்டா. உன்னை போய் நம்பிடுச்சேடி அந்த கிழவி. என்னடி செஞ்ச? சார் இங்கே பாருங்க சார், நான் தெளிவாக கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன், நோட் பண்ணிக்கங்க. 3 பேர் சேர்ந்து எங்கள் அப்பதாவை கொலை பண்ணிட்டாங்க. A1 வந்து இவ ஜனனி, A2 இவளோட காதலன் அந்த கௌதம் சார், A3 அந்த எஸ்கேஆர் சார். இவங்க 3 பேரும் சேர்ந்து பிளான் போட்டு எங்கள் அப்பதாவை கொண்டுட்டாங்க சார். பேசுறாரு. என்னோட சொத்து வந்து எங்கள் அப்பத்தா பேரில் கொஞ்சம் இருக்குது சார். அந்த சொத்தை எப்படியாவது அமைக்கணும்னு ரொம்ப நாளாக இவளுக்கு திட்டம் சார். இவன் மட்டும் தனியாக அமைக்க முடியாதுல்ல, அதுக்கு அப்பத்தா உயிரோட இருந்தால் நடக்குமா? அதுக்காக அப்பத்தாவை கொல்லணும்னு முடிவு பண்ணா சார். இவன் மட்டும் தனியாக கொல்ல முடியாதுல்ல சார், அதுக்காக இவ காதலன் கௌதமாக கூட சேர்த்துக்கிட்டா. இந்த எஸ்கே இருக்கான்ல, அவனுக்கு நான் எதிரி, என்னை பழி வாங்குறதுக்காக அவனை இவங்களோட சேர்ந்துக்கிட்டான் சார். 3 பேரும் சேர்ந்து எங்கள் அப்பத்தாவை கொண்டுட்டாங்க. இதான் சார். ஸ்கெட்ச் கரெக்டாக இருக்கா சார்? என்ன சொல்றீங்க நீங்க? சார் நான் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டேன்ல, கூட்டு போய் விசாரிங்க சார். என்ன சார் யோசிக்கிறீங்க? என்னத்தை விசாரிக்கிறது? விசாரிக்கலாம் ஒன்றும் வேண்டாம், ஜீப்பில் அள்ளி போட்டு போங்க, அதான் தெளிவாக இருக்கே பிளான்னு. அப்புறம் என்ன சாட்சி இல்லைன்னு யோசிக்கிறீங்களா? சார் சாட்சிகள் நிறையா இருக்குது சார். என் ஆடிட்டரு, என்னோட வக்கீல், என் வீட்டில் இருக்கிற ஆம்பளை பொம்பளை எல்லாருமே சாட்சியை தான் சார். சின்ன பிள்ளைகள்லேருந்து எல்லாத்தையும் கூட்டு வந்து சாட்சி சொல்ல வைக்கிறேன் சார். போதுமா? கூட்டு போய் விசாரிச்சு உள்ளே போட்டு போட்டுங்க சார், அவ்வளோதான் சார். இங்கே பாருங்க சார், எங்கள் அப்பத்தா மேலே எனக்கு ஒரு சின்ன கோபம் இருக்குது. ஆனால் பாசம் இல்லாமல் போகுமா சார்? எனக்கு பாசம் இருக்குது சார் எங்கள் அப்பத்தா மேலே. எங்க அப்பா தான் மேல இவ பாசமா இருக்கிற மாதிரி நடிச்சு ஏமாத்தி கொண்டுட்டா சார் இவ. ஏமா ஓ மாமியா உனக்கு இல்லமா? இனிமேல் என்ன செய்ய போற மாமியா இல்லாம? ஆசையா காப்பி ஓட்டு கொண்டு போய் கொடுப்பேன் மேல, இந்தாங்க குடிங்கன்னு. இப்ப யாருக்கு இனிமேல் காப்பி ஓட்டு கொடுப்ப? கொண்டுட்டாங்கம்மா, கொண்டு போய் கொண்டுட்டாங்களே. மிஸ்டர் குணசேகரன், என்ன பேர் சொல்ற? ஞானம் இருப்பா. இங்க பாருமா, எம்பிட்டு கத்துனாலும் உண்மையை மறைக்க முடியாது, புரியுதா? சார் நான் தெளிவாக கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன் சார். 3 பேரும் சேர்ந்து எங்கள் அப்பாத்தாவை கொண்டுட்டாங்க சார். அவங்கள அரெஸ்ட் பண்ணி கொண்டு போய் உள்ளே போடுங்க சார். கோர்ட்டில் சரண்டர் பண்ணுங்க சார். அவ்வளோதான் சார் சொல்ல முடியும். எங்கள் அப்பத்தாவோட உடம்பு எனக்கு வேணும் சார், பாடியாவது வேணும் சார். எங்கம்மா வச்சிருக்கீங்க சொல்லுமா? வேணும் சார் எனக்கு. ஏன்னா அந்த வீட்டில் 1 மணி நேரமாவது எங்கள் அப்பத்தாவை படுக்க வைக்கணும் சார், மாலை போட்டு. குடும்பமே சேர்ந்து அழுகணும் சார், மதுரையே திரண்டு வரணும் சார். எங்கள் அப்பத்தாவோட உடம்பு வேணும் சார். காசி வரைக்கும் போய் ஒரு பேரனா நிறைய காரியங்கள் செய்ய வேண்டியிருக்கு சார். வீட்டுக்கு மூத்த சாவு சார். கொஞ்சம் நீதாம்மா மனசு வைக்கணும். எங்கம்மா வச்சிருக்கீங்க? அப்பதாவை கொண்டு எங்கே வச்சிருக்கீங்க? அந்த ரவுடி பையன் கௌதம், அவன் ஏதாவது குழிக்குள்ள வச்சிருப்பானே மறைச்சு, எரிச்சிட்டீங்களா இல்லை புதைச்சிட்டீங்களா? என்னமோ செஞ்சுட்டா இருக்கா, எனக்கு பயந்து வருது. எரிச்சிருந்தீங்கன்னா சாம்பலையாவது கொடுங்கம்மா. ஹலோ, வீடியோவா? பார்க்குறேன், பார்த்துட்டு கூப்பிட்றேன்.
யார் சார்? சார் ஒரு நிமிஷம் வாங்க. என்ன விஷயம் சார்? ஒரு நிமிஷம் வாங்க சார். சார் அவங்கள அரெஸ்ட் பண்ணுங்க சார். வாங்க சார் சொல்கிறேன். என்னவா எங்கே வர? மா சார் என்ன விஷயம் சொல்லுங்க சார். என்னன்னு பார்த்துட்டு வரேன். என்னாச்சு வா பார்க்கலாம். சரி வா. என்ன சார் என்ன விஷயம் சொல்லுங்க சார். சார் எங்கள் டிபார்ட்மெண்ட்ல இருந்து இப்போதான் எனக்கு ஒரு வீடியோ அனுப்புனாங்க. ஆ உங்க அப்பத்தா வயசுல அவங்கள மாதிரி அடையாளங்களோட ஒரு பாடி கிடைச்சிருக்கு. ஏய் என்னப்பா ஏய், வாய் ஏன் மூடு. அப்படி கத்துறீங்க? என்ன ஆகி போச்சு? ஏன் கத்துற? பேசாம நில்லுமா வாய மூடிக்கிட்டு. என்ன இது? என்ன சார் சொல்றீங்க? ஆமா சார். அப்போ நெசமாவே உங்க அப்பத்தாவை இவ கொன்னுட்டாளா? ஐயோ இல்லம்மா. மா இருமா பதட்டு படாதம்மா. ஒன்றும் ஆயிருக்காதுமா. கேட்கலாம். கேளுங்க. சார் என்ன சார் சொல்றீங்க? கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லுங்க. ஏய் இதுக்கு மேல என்னது புரியணும்? அதான் 3 வருஷம் என்ன கொண்டுட்டேல. இந்தா போட்டோ எடுத்து அனுப்பிச்சிருக்காங்க. சிக்கனி இன்னைக்கு. ஐயோ மாமா அது மாதிரிலாம் எதுவுமே நடந்திருக்காது மாமா. என்ன ஏய் வாய மூடுறி. அவங்க தான் சொல்றாங்கல்ல எதுவுமே தெரியாம அவங்க சொல்றாங்க. நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்க. அந்த எஸ்கேஆர் இதுல சம்மந்தப்படும் போதே எனக்கு சந்தேகம் தானே அவங்க இந்த மாதிரிலாம் செஞ்சிருப்பாங்கன்னு. என்ன எல்லாரும் திட்டம் போட்டு அப்பத்தாவை கொண்டுட்டீங்களா? கொஞ்சம் நிறுத்துறீங்களா? சார் அவங்க காணோன்னு ஃபர்ஸ்ட் கம்ப்ளைண்ட் பண்ணது நான் தான் சார். ஏய் நீ தான் கம்ப்ளைண்ட் கொடுத்த. அது தெரியும். இப்படி தான் பல பேர் பண்ணிட்டு தெரியும். தப்பு பண்ணிட்டு அப்படியே நேரா போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துறது. கொடுத்துட்டு அதுல இருந்து தப்பிச்சிடலாம்னு பாக்குறீங்களா? எங்க அப்பத்தா சாவு விஷயத்துல நீ தப்பிக்கவே முடியாது. எங்க அப்பத்தா சாவுக்கு நியாயம் கிடைக்காம உனக்கு சும்மா விட மாட்டேன். மனசுல வச்சுக்கோ. சார் காமிங்க சார். பாடியை பார்த்து அடையாளம் காட்டிட்டோம்னா நீங்க மற்ற வேலையில பார்க்கலாம் சார். இவர்தான் அப்பதான் ஏதோ செஞ்சுட்டாரு. ஏம்மா பொண்ணு குழியில் அம்மிட்டாங்கம்மா. குழியில் அம்மிட்டு போட்டோ எடுத்து அனுப்பியிருக்காங்கம்மா. நீ அதுலாப்புல வந்துட போதா? போச்சுமா அப்பத்தா போச்சு. பொண்ணுட்டே இல்ல சார் எங்க சார் எங்க அப்பத்தா? சார் ஆளுக்கு குழப்பாம என்ன கொஞ்சம் பேச விடுங்க சார். முதல்ல அது உங்க அப்பத்தாவான்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். முதல்ல நீங்க இந்த வீடியோ பாருங்க. அப்பதானே உங்களுக்கு புரியும். சார் என்னத்தை பேசி என்ன புண்ணியம் சார்? அதான் கன்ஃபார்ம் ஆகி போச்சே கொலை பண்ணிட்டாங்கன்னு. அவ படிச்ச கிரிமினல் சார். காட்டுங்க சார். கொண்டாங்க என்னன்னு பாருங்க. காட்டுங்க. ஐயோ முருகா 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 முருகா. காட்டுங்க சார். எங்க அப்பதான் செத்து போனதாவது பார்க்கணும் சார். என்னால அழுகை அடக்க முடியல சார். என்ன சார் இது சுத்திக்கிட்டே இருக்கு? இப்போ ஓப்பன் ஆயிடும். ஆ என்னப்பா? இது வரலையேம்மா. வரும் வரும் இரு. முருகா முருகா அந்த அப்பத்தாவா இருக்க கூடாது. முருகா முருகா முருகா. என்னப்பா? இது வரலையேம்மா. வரும் வரும் இரு. முருகா முருகா அந்த அப்பத்தாவா இருக்க கூடாது. முருகா முருகா முருகா. யார் அது? யாரோ வராங்க. மா அப்பத்தாம்மா. உசுரோட வந்துருச்சு. கடவுளே. என்னாச்சு? அப்பத்தா அழாத. எதுக்கு எதுக்கு பழற? அழாத. எதுக்கு பழற? அதான் நான் வந்துட்டேன்ல. அப்பா அந்த பிள்ளை பயந்துருச்சு.
என்னாச்சு? அதான் நான் வந்துட்டேனே. உங்களை காணோம் எப்படிலாம் துடிச்சிட்டேன் தெரியுமா? எங்கெல்லாம் தேண்டு. ஆக்சுவலா என்னோட போன் சரியா ஒர்க் பண்ணலடா. அதான் யாரையுமே காண்டாக்ட் பண்ண முடியல. அழாத அழாத. என்னாச்சு? என்ன ஆச்சா? என்ன அப்பத்தா இது? 2 நாளா நீ ஆளைய காணோம். எங்க போனாவது சொல்லிட்டு போனியா? உன் பேர் போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போயிருக்கு. சாரி சார், என்னோட ஃபோன் ஏதோ ப்ராப்ளம். நம்பர் பூரா டெலீட் ஆயிடுச்சு. அதனால யாரையும் நான் காண்டாக்ட் பண்ண முடியல. எனக்கு ஒன்றும் இல்லை, ஐம் ஆல் ரைட். இதுக்கு முன்னாடி 4-5 நாள் கூட நான் வெளியூர் போயிருக்கேன். அப்பெல்லாம் யாரோ துளி கூட கவலைப்பட்டதும் இல்லை, என்னை தேடினதும் இல்லை. இப்போ என்ன புதுசா ஒரு கவலை என்னை பத்தி? சார், யார் கம்ப்ளைண்ட் கொடுத்தது? இவங்க தான். நினைச்சேன். அதானே பார்த்தேன். என் பேரன்களாம் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்க மாட்டாங்களே, வீட்டுக்குள்ளேயே இருந்திருப்பாங்கன்னு தோணுச்சு. பாவம் இந்த பொண்ணு. என்னை காணுங்கிற பதட்டத்தில் என்ன செய்யறதுன்னு தெரியாம உங்ககிட்ட வந்திருக்கா. சாரி ஃபார் தி இன்கன்வீனியன்ஸ் காஸ்ட். எனக்கு ஒன்றும் இல்லை, ஐ எம் ஆல் ரைட். நான் சேஃபாக திரும்பி வந்துட்டேன். ஓகே, தேங்க்ஸ் சார். நான் வரேன் சார். போயிட்டு வாங்க. வா வா. அப்பதான் நில்லுங்க. ரெண்டு நாளா எங்கிட்டு போனீங்கன்னு தெரியாம எல்லாரும் மண்டையை உடைச்சிக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு என்ன ஆச்சோ ஏதாச்சோன்னு தெரியாம எல்லாரும் நாய் மாதிரி தெரு தெருவா அலைஞ்சிருக்கோம். நீங்க என்னடா நான் ஏதோ வேலை விஷயமா போனேன்னு சொல்லி அவங்களை அமுச்சு விட்டுட்டு நேரா உள்ள போயிட்டே இருக்கீங்க. எங்கிட்டு போனீங்க பார்த்தா? இப்போ உனக்கு என்ன வேணும், என்ன தெரியணும்? நீங்க எங்கிட்டு போனீங்க அவ்வளவுதான். ஒரு பர்சனல் வேலை இருந்தது, அது சம்பந்தமா வெளியில போயிருந்தேன். ஏம்மா, என் மாமியால காணோம், வயசான சீவன், தேடுங்க ஓடுங்க எங்களை போட்டு பாடாப்படுத்தினே இல்லை, பர்சனல் வேலையாக போயிருந்தாங்களாம். பர்சனல்னா விளங்குதா? சொந்த வேலையாக போயிருக்காங்க. மாமா அத்தைக்கு இங்கிலீஷை டிரான்ஸ்லேட் பண்ணுறாரு. வாட் அன் இம்ப்ரூவ்மெண்ட். இவங்களுக்கு என்ன பர்சனல் இருக்கு? உன்னால் கேட்க முடியுமா? கேட்டால் பதில் ஒழுங்காக வருமா? கேட்டுப்பாரு. கேட்டீங்கன்னு வையன், நக்கலாக 4 வார்த்தை பேசிட்டு படிக்கட்டில் ஏறி மேலே போயிடுவாங்க. இதுதான் என்னை நிம்மதியாக சாப்பிட விடாம தூங்க விடாம அந்த பாடுபடுத்தினீங்க எல்லாரும். இந்தாருங்க மாமியாரே, உங்க குடும்பம் நாங்க அம்புட்டு பேரும் இங்க இருக்கும்போது உங்களுக்கு என்ன சொந்த வேலை, அதுவும் ரகசியமா? ரகசியமா எதுவும் இல்லை விசாலாட்சி. போயிட்டு ஃபோன் பண்ணலாம் தான் போனேன். ஆனால் ஃபோனில் ஏதோ ப்ராப்ளம் போல இருக்கு. சரியாக வேலையே செய்யலை. ரீபூட் பண்ண வேண்டியதாக ஆயிடுச்சு. அதனால் எல்லாமே டெலீட் ஆயிடுச்சு.
அதான் யாருக்கும் சொல்ல முடியல. ஆனா இதுவும் நல்லதுக்காக தான். அப்படி என்ன நல்லது நடந்துச்சு அப்பதான்? அதை சொல்ல முடியாதுப்பா. அது என்னோட பர்சனல். சில பர்சனல் விஷயங்கள் கான்ஃபிடென்ஷியலா இருக்கிறது தான் பெட்டர். அது என்னோட ரைட்டு கூட. நீ என்னதான் என்ன குடைஞ்சு கேட்டாலும் என்னோட பதில் சொல்ல முடியாது.